பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் கூட ஆண்டோட பெயரால் வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்த ஆராதனையில் என்னோடு இணைந்து நீங்களும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபத்தோடு நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நன்றியோடு போற்றுகின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இதோ உலக முடிவு மறைந்தும் நான் உங்களோடு கூட இருக்கேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்நாளிலும் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய நாமத்தின் பெயரிலே இந்த பரிசுத்த ஆராதனை நாங்கள் துவங்குகின்றோம். உடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை எங்களோடு இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். கடந்த காலங்களெல்லாம் எங்களை கண்மனை போல பாதுகாத்து அரவணைத்து ஆசிர்வதித்து மீண்டும் இந்த வாழ்விலே இன்னொரு பரிசுத்த நாளை காணவும் ஓய்வு நாளின் கால வேளையிலே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தினை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். சற்று நேரம் உடைய சன்னிதானத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்ற வேளையிலே உடைய பிரசனத்தை காண கிருபை செய்ய சுவாமி. ஆண்டவரை நீர் எங்களோடு பேசுகிறோம் சுவாமி. நீர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. வந்திருக்கிற அனைவரையும் ஆசிர்வதியும் தாராதியை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் காத்தரலும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 20ஆம் ஞாயிறு காலை பரிசுத்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 1ஆம் பாமாலை, ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்தியநாதரை போற்று என்ற பாமாலையோடு நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை ஆரம்பிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உமை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 124 கீர்த்தனை, வா பாவி மலைத்து நில்லாதே வா என்ற பாடலை பாடி நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்வோம்.
பாவத்தை அறிக்கை செய்த நாம் ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, மீண்டும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலை வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டு பிரதான கிருபையினாலே மீண்டும் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை தொழுது கொள்ளவும் ஆண்டுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக செய்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. இந்த ஓய்வு நாள் சீர்திருத்த திருநாள் ஞாயிறு அனுசரிக்கின்றோம். ரெஃபர்மேஷன் சண்டே. இந்நாளிலே ஆண்டுடைய செய்தியை தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு விசுவாசத்தை மீண்டும் கண்டறிந்து அதன்படி வாழுதல். விசுவாசத்தை மீண்டும் கண்டறிந்து அதன்படி வாழுதல். ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் த ஃபெய்த். இதற்கு ஆதாரமாக 4 திருமறை பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் பாடமாக 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 21 வரை. இரண்டாம் பாடமாக வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. மூன்றாம் பாடமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 46. நான்காம் பாடமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 வரை. ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு சீர்திருத்த திருநாள் ஞாயிறு என்று அனுசரிக்கப்படுகின்றது. ரெஃபர்மேஷன் சண்டே. சீர்திருத்த திருநாளை குறித்து சற்று நேரம் தியானித்து ஆண்டுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ஒரே திருச்சபையாக ஒரே தலைமையின் கீழ் திருச்சபை இருந்தது. அதைத் தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு பின் 1054ஆம் ஆண்டு இந்த திருச்சபை 2ஆக பிரிந்தது. கிழக்கத்திய திருச்சபை என்றும் மேற்கத்திய திருச்சபை என்றும் 2 திருச்சபைகளாக பிரிந்தன. ரோமின் தலைநகராக கொண்ட ரோமன் கத்தோலிக்க சபையின் ஆயரான மார்ட்டின் லூத்தர் திருச்சபை தலைமை எதிர்த்து போராடினார். மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். திருச்சபையிலே காணப்படுகின்ற குழப்பங்களை எண்ணி பார்த்து திருச்சபையின் தலைமைக்கு எதிராக போராடினார். திருச்சபை குறித்து, அதனுடைய நிலைமையை குறித்து மார்ட்டின் லூத்தர் மிக व्यसनப்பட்டார். ஒரு பரிசுத்தமான திருச்சபை
ஆண்டுடைய திருச்சபை அதிலே காணப்படுகின்ற நிலைமை குறித்து அவர் வேதனைப்படுகின்றார். குறிப்பாக பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனைக்கு எதிராக அவர் போராடினார். எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் பணம் கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டு பெறுபவர்கள் இரட்சிப்பை பெறுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கினார்கள். அன்றைய தினத்திலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் 10ஆம் போப்பாக போப் லியோ அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். அன்றைய தினத்திலே எருசலேம் பட்டணத்திலே தூய பேதுரு தேவாலயம் கட்டுவதற்காக பணத்தை சேகரிப்பதற்காக பாவ மன்னிப்பு சீட்டை அமுல் செய்து அதை விற்று அதன் வழியாக வருகின்ற பணத்தை கொண்டு இந்த தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஆனால் மார்ட்டின் லூத்தர் இது தவறான காரியம் என்று எண்ணி அதை எதிர்த்து அவர் போராடினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்திலே கத்தோலிக்க திருச்சபையிலே காணப்படுகின்ற 95 குழப்பங்களை அவர் எழுதி அவர் பணி செய்த ஆலயத்திலே, அதாவது ஜெர்மன் நாட்டிலே விட்டன்பர்க் மாநகரத்திலே சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்திலே இந்த 95 குறிப்புகளை எழுதி அந்த ஆலயத்தின் கதவிலே தொங்கவிட்டார். 1517ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி சகல பரிசுத்தவான்கள் ஆலய கதவின் மேல் இந்த 95 குறிப்புகளை அவர் எழுதி தொங்கவிட்டார். போப் லியோ இதை கண்டித்து மார்ட்டின் லூத்தர் அவர்களை சபையை விட்டு நீக்கினார். அன்றைய தினமே புதிய திருச்சபை உருவானது. புராட்டஸ்டன்ட் மறுமலர்ச்சி திருச்சபை உருவானது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க திருச்சபையை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. இருப்பினும் திருச்சபையிலே காணப்படுகின்ற குழப்பங்களை அவர் நீக்கி சபையிலே மறுமலர்ச்சி புத்துணர்ச்சி கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் போப் லியோ மார்ட்டின் லூத்தரை சபை விட்டு நீக்கினபடியினாலே சபை இரண்டாக பிளந்தது. கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து புராட்டஸ்டன்ட் திருச்சபை உருவாக்கிய நாள் தான் 1517ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஆகும். இந்த நாளை சீர்திருத்த திருநாளாக திருச்சபை நினைவு கூறுகின்றது. மார்ட்டின் லூத்தர் அவருடைய கோட்பாடுகள் என்னவென்று பார்க்கும்போது,
பணம் கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டு பெறுவதன் மூலமாக ஒருவன் ரட்சிப்பு பெற முடியாது. மரித்தவர்களும் அவருடைய பெயரிலே இந்த சீட்டை வாங்கினாலும் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது என்று திட்டவட்டமாக கூறினார். 3 முக்கியமான கோட்பாடுகள். ஒன்று, ஸ்கிரிப்சர் அலோன், கிரேஸ் அலோன், ஃபெய்த் அலோன். திருமறை மூலமாக, கிருபையின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக ஒருவன் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை அவர் தெளிவாக விளக்கியுள்ளார். ஸ்கிரிப்சர் அலோன், கிரேஸ் அலோன், ஃபெய்த் அலோன். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருகின்ற 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் சீர்திருத்த திருநாள் அனுசரிக்க உள்ளோம். அதற்கு முன் வருகின்ற ஓய்வு நாள் தான் சீர்திருத்த திருநாளின் ஞாயிறு என்று அனுசரிக்கின்றோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டுடைய செய்தியை சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பாடங்களிலிருந்து இந்நாளின் செய்தியை சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். பழைய ஏற்பாட்டு பகுதி 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 17 வரை. இப்பகுதியை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் யோசியாவின் சீர்திருத்தத்தை குறித்து மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டுள்ளது. யூதாவின் ராஜாவாக யோசியா இருந்த நாட்களில் எருசலேம் ஆலயத்தினை செப்பனிக்கும் பணியை மேற்கொண்டார். எருசலேம் தேவாலயம் பழுதடைந்த நிலைமையிலே இருக்கும்போது அதை புதுப்பிக்க வேண்டும், சீர்திருத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே மீண்டும் அந்த ஆலய கட்டுமான பணியை அவர் துவங்கினார். அந்த எருசலேம் தேவாலயத்தை செப்பனிக்கும் போது மோசே வழியாக அளிக்கப்பட்ட ஆண்டவரின் திருச்சட்ட நூலை ஆசாரியனாகிய இலக்கியா கண்டுபிடித்தார். அந்த நியாய பிரமாணத்தை தேவாலயத்திலே கண்டுபிடித்து அதை எழுத்தாளர் சாப்பான் அவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு அவர் மோசே நியாய பிரமாணத்தை வாசிக்க தொடங்கினார். அவர் வாசிப்பதை கேட்ட ராஜா தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். கடவுளின் வார்த்தையின்படி நாம் நடக்கவில்லை, எனவே கடவுளின் கோபம் நம்மீது மூண்டுள்ளது, கடவுளிடம் மன்றாடுங்கள், ஜெபியுங்கள் என்று யோசியா ராஜா மக்களிடத்திலே கூறுகின்றார். ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கவில்லை, செயல்படவில்லை, ஆகிய ஆண்டவர் நம்மீதும் கோபம் கொண்டிருக்கிறார், எனவே ஆண்டவர் நோக்கி ஜெபியுங்கள் என்று அவர் மன்றாடுகின்றார். இஸ்ரவேல் மக்கள் மீது ஆண்டுடைய கோபம் மூண்டுள்ளது. யோசியா ராஜா ஆண்டுடைய ராஜ்யத்தை, ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவர்
மனம் கசந்து கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டார். தன் ஆடைகளை கிழித்து கொண்டு கடவுளின் திருமுன் அழுதார். ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டேனே, ஆண்டவர் சொல்லுகின்ற வண்ணமாக செயல்படவில்லை என்று தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுது புலம்பி ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். அது மட்டுமல்லாமல் ஆண்டுடைய வார்த்தைகளை மக்கள் கேட்கும் பொருட்டாக அவன் வாசித்தான். கடவுளுடைய கட்டளைகளையும் சான்றுகளையும் ஒழுங்குமுறைகளையும் கடைப்பிடிக்கும்படி உடன்படிக்கை அவர் செய்தார். ஆண்டுடைய வார்த்தையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும் என்று உடன்படிக்கை அவர் செய்கின்றார். 2 நாளாக 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 33 வரை நாம் பார்ப்போமேயானால், கடவுள் வெறுத்த அந்நிய தெய்வ வழிபாடுகளை அகற்றினார். யோசியா ராஜா சிறு வயதிலே அவர் பதவியேற்று ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையாக அவர் ஆளுகை செய்தார். தாவீதின் வழியிலே மக்களை சிறப்பாக வழிநடத்தினார். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அகற்றினார். ஆகவே கடவுள் வெறுத்த அந்நிய தெய்வ வழிபாடுகளை அகற்றினார். பஸ்கா விழாவினை சிறப்பாக கொண்டாடினார். இப்படியாக ராஜா சிறப்பான காரியங்களை அவர் செய்ததை நாம் இங்கே பார்க்கின்றோம். கடவுளின் வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கேட்ட யோசியா அதற்கு கீழ்ப்படிந்து தன்னை ஆண்டவருக்கு ஒப்புவித்தார். தங்கள் மக்களின் வாழ்வினையும் கடவுளுக்கு நேராக திருப்பினார். கடவுள் விரும்பியவாறு வாழ்வினை தூய்மைப்படுத்தி கொண்டார். இதன் விளைவாக கடவுள் யூதாவின் மேல் அளிக்க இருந்த தண்டனையை யோசியாவின் காலத்தில் வராதவாறு தாமதப்படுத்தினார். கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையினால் தன் காலத்தில் வாழ்வினை உறுதிப்படுத்தி கொண்டார். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையே, யோசியாவின் சீர்திருத்தம் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டார். மக்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த தூண்டினார். ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று உடன்படிக்கை அவர் செய்து கொண்டார். ஆக ஆண்டுடைய வார்த்தை வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று இங்கே மிக தெளிவாக யோசியா ராஜா சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமையானால், எபேசு திருச்சபையினுடைய சீர்திருத்தத்தை குறித்து இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சிறிய ஆசியாவின் ஏசியா மைனர் தலைநகர் எபேசு பட்டணம். எபேசு என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்று பார்க்கும்போது, விருப்பமுள்ளவன் என்ற பொருள் கொடுக்கின்றது. எபேசு பட்டணம் மிக சிறப்புக்குரிய ஒரு பட்டணம். வர்த்தகத்திற்கும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாக காணப்பட்டது. தாய் தெய்வம் என கருதப்பட்ட அர்த்தமி தெய்வத்தின் ஆலயம் அங்கே உள்ளது. இந்த நகரம் ஒரு சமய சுற்றுலா ஸ்தலமாக
திகழ காரணமாயிருந்தது. பிலிகிரிம் சென்டர், சமய சுற்றுலா ஸ்தலமாக திகழ காரணமாயிருந்தது. இந்த தெய்வம் பிள்ளை இல்லாத மக்களுக்கு, பெண்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கின்ற ஒரு கடவுளாக அவர் இருக்கின்றார். ஆக இந்த எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்தவர். அப்போலோவும் எபேசுவிலே நற்செய்தியை அறிவித்து உள்ளார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திலே ஏறக்குறைய 2.5 ஆண்டுகள் தங்கி ஆண்டுடைய திருப்பணியை சிறப்பாக செய்தவர். ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கின்றார். இந்த எபேசு மக்களை குறித்து நாம் பார்க்கும்போது கடின உழைப்பாளிகள், மன உறுதி கொண்டவர்கள், போலி திருத்தூதர்களை ஏற்க மறுதலித்தவர்கள், கடவுளுக்காக எப்பேற்பட்ட துன்பங்களையும் சகித்தவர்கள், தாங்கினவர்கள், சோர்வு அடையாமல் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தவர்கள், அவர் ஆண்டவர்களே நிலைத்திருந்தவர்கள். அநேக பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக அவைகளை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த திருச்சபையிலே காணப்படுகின்ற ஒரு குறை என்னவென்று பார்க்கும்போது, எபேசு திருச்சபையினிடத்தில் தொடக்கத்தில் காணப்பட்ட அன்பு இப்போது இல்லை. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இப்போது குறைந்து விட்டது, அது குறைவானவாக காணப்படுகிறது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பின் செயல்கள் இல்லை. இதனால் கடவுள் அவர்களை கண்டித்து மனமாற்றி அன்பின் செயல்களை செய்யுமாறு பணிக்கிறார். அன்பு கடவுளின் பண்பு. கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை இப்பண்பு இல்லாமல் செயல்படும் எந்த செயலும் கடவுள் முன்பு மேன்மை பெறுவதில்லை. எனவே தான் அன்பின் மேன்மை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக விளக்குகின்றார். அன்புக்கு எல்லை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை, எல்லாவற்றும் சகிக்கும், அது நிலையானது, நிரந்தரமானது என்று அன்பை குறித்து மிக சிறப்பாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் மேல் அன்பில்லாமல், சக மனிதர் மேல் அன்பில்லாமல் நாம் செய்யும் எல்லா செயல்களும் வழிபாடும் கடவுள் முன்பு ஏற்கப்படுவதில்லை. இன்றைய திருச்சபைகளும் அன்பில்லாமல் பாரம்பரியங்களை பின்பற்றும் சபைகளாக உள்ளன. அன்பில்லாமல் செய்கின்ற காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக மேன்மை இல்லாதாக காணப்படும். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையை அன்பு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அன்பு இல்லாமல் நாம் எந்த காரியம் செய்தாலும் அது சிறப்புக்குரியதாக காணப்படாது. ஆக எபேசு பட்டணத்துக்கு சொல்லுகின்ற வார்த்தை, அன்பிலே நிலைத்திருங்கள். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்களே, உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகின்றார். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு கொண்டிருக்கிறோமா?
நம்முடைய திருச்சபை அன்பு கொண்டிருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பில்லாமல் நாம் எந்த காரியம் செய்தாலும் அந்த ஆண்டவருக்கு முன்பாக கனமில்லாத ஒரு காரியமாக காணப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தத்தை குறித்து மிக தெளிவாக இங்கு சொல்லப்படுகின்றது. ஏசாமி கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி ஒரு அற்புதத்தை செய்தார். அதைத் தொடர்ந்து எருசலேமிலே பஸ்கா பண்டிகையிலே கலந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து அங்கே அவர் செல்லுகின்றார். எருசலேம் தேவாலயத்திற்கு இயேசு செல்லுகின்றார். அதை பார்வையிடுகின்றார். ஆணுடைய ஆலயம், தேவனுடைய சரீரம், ஆண்டவர் தங்கும் இடம் ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். ஆனால் இந்த ஆலயத்தை குறித்து அவர் வேதனைப்படுகின்றார். என்னுடைய ஆலயம், என்னுடைய சரீரமாகி இந்த ஆலயத்தை வியாபார ஸ்தலமாக மாற்றி விட்டீர்களே என்று ஆண்டவர் கவலைப்படுகின்றார். அங்கே நடைபெறுகின்ற வியாபாரங்கள், திருக்கோயில் வளாகத்தில் ஆடு மாடு மற்றும் புறா ஆகியவை விற்கப்படுகிறதை அவர் கண்டு व्यसனப்படுகின்றார். பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்ற நாளை கொண்டாடுகின்ற ஒரு நாள். பஸ்காவிலே பலியிடுவது அவர்களின் வழக்கம். ஆனால் எருசலேம் தேவாலயம் வியாபார ஸ்தலமாக, கள்ளர் குகையாக மாறிவிட்டதை கண்டு இயேசு व्यसனப்படுகின்றார். எனவே தான் கிறிஸ்து, என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்கினீர்கள் என்று கூறி அவர்களை விரட்டுகின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர்களை அதற்றி துரத்துகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசுவாமி யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இந்த வசனத்தை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமையானால், ஆணுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கின்ற வசனமாக காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்றால் இயேசு சுவாமி தன் உடலை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இந்த உடலை நீங்கள் கொலை செய்யுங்கள், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இப்படி அவர் இயேசு சுவாமி சொல்லும்போது அந்த யூதர்கள் உலக பிரகாரமான ஆலயத்தை குறித்து அவர்கள் சொல்லுகின்றார். இந்த ஆலயம் கட்டுவதற்கு எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்தன. ஆனால் இவரோ 3 நாட்களிலே நான் கட்டுவேன் என்று சொல்கிறாரே என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். சாலமோன் அரசர் கட்டின ஆலயம் பாபிலோனியரால் இடிக்கப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும்
செருபாபேல் 2ஆம் ஆலயம் கட்டினார். இந்த ஆலயம் கிரேக்க ஆட்சியில் தீட்டுப்படுத்தப்பட்டது. மீண்டும் யூதர்களால் மீட்கப்பட்ட இந்த ஆலயத்தின் பெரிய ஏரோது பெரிய ஆலயமாக கட்டி கொடுக்கும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. யூதர்களின் மதிப்பினை பெற அரசியல் காரணங்களுக்காக பெரிய ஏரோது இந்த பெரிய ஆலயத்தை கட்டி வருகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கடவுள் மீது வைக்கின்ற அன்புக்கு அடையாளமாக ஆலயங்களை கட்ட வேண்டுமே தவிர மதிப்புக்காக அரசியல் காரணங்களுக்காக ஆலயத்தை கட்டக்கூடாது என்று ஆண்டவர் இங்கே விரும்புகின்றார். கடவுள் மீது நம்பிக்கை அன்பு வைக்க வேண்டிய நாம் மனிதர்கள் மீது ஆடம்பரமான ஆலயங்கள் மீதும் நாம் நம்பிக்கை வைத்து வருகின்றோம். கடவுளை மறந்து விடுகின்றோம். பணத்தை சேகரிக்கும் ஒரு இடமாக ஆலயத்தை மாற்றி வருகின்றோம். ஆகிய ஆண்டவர் விரும்புவது பணம் சேகரிக்க ஒரு ஸ்தலமாக எண்ணாமல் ஆண்டுடைய அன்பு காணப்படுகின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டுடைய ஆலயத்தை வியாபார ஸ்தலமாக மாற்றாமல் ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆக பிரியமானவர்களே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே மூன்று காரியங்களை நாம் சிந்தித்தோம். 3 சீர்திருத்தங்களை நாம் சிந்தித்தோம். யோசியா தன் வாழ்க்கை குறித்து, மக்களுடைய வாழ்க்கை குறித்து அழுது புலம்பி வாழ்க்கையை சரி செய்து கொண்டார். எபேசு பட்டணத்தின் மக்கள் மீண்டும் அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டார்கள். இயேசு சுவாமி எருசலேம் தேவாலயத்தை இங்கே சீர்திருத்தம் செய்கின்றார், புதுப்பிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். முடிவாக திருச்சபைக்கு கிறிஸ்துவே தலை என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். நம்முடைய விருப்பம் போல் வாழவே விரும்புகின்றோம். சமய வாழ்வும் சமூக வாழ்வும் இணைந்தே செல்ல வேண்டும். 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். கடவுளின் வார்த்தைக்கும் விருப்பத்திற்கும் கீழ்ப்படிவதே வழிபாடு என்று யோசி அரசர் தன்னுடைய சீர்திருத்தத்தின் மேல் அவர் தெரிவித்திருக்கின்றார். எபேசு சபை கனித்தரும் வாழ்வை தன்னை சீர்திருத்திக் கொள்ள கடவுள் கற்றுக் கொடுக்கின்றார். கடவுள் விரும்பும் இறை இல்லம் வியாபார கூடமாக இருந்ததை கிறிஸ்து கண்டித்தார். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, சீர்திருத்த திருநாளிலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய திருச்சபை, நம்முடைய குடும்பங்கள் சீர் செய்யப்பட்ட குடும்பங்களாக திருச்சபையாக வாழ்வாக இருந்தால் என்று சிந்தித்து பார்த்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் இந்த வசனத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டுடைய செய்தி கேட்ட நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கீர்த்தனை புத்தகத்தில் 189ஆம் கீர்த்தனை, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்ற கீர்த்தனை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்னை தந்தை உந்தம் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தம்
தம் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு தாத்தாம் அல்லாது இப்போது என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்றும் பாவப்பேய் அடிமைத்தனத்தினின்றும் சொந்த இரத்த கிரயத்தால் என்னை மீட்ட சொந்த இரத்த கிரயத்தால் என்னை மீட்ட என்னையே உந்தனோக்கிதோ படைக்கிறேன். என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள காத்திருக்கின்றேன். கருணை செய்தேவா என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்தராலயமாகவே ஜோதி பரிசுத்தராலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை. என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. திருச்சபைக்கான அறிவிப்புகள். வருகின்ற நாட்களில் பிறந்த நாட்களை காண இருப்பவர்கள் 25ஆம் தேதி மிஸ்டர் ஏரன் ஆல்ட்ரின், மிஸ்டர் பி பிரிண்டோ ஜெனித், மிஸ்ஸஸ் ஹெலன் ரிச்சர்ட், மாஸ்டர் எலியேசர் மைக்கேல், மிஸ் சமந்தா ஸ்வீட்லின். 26ஆம் தேதி மிஸ்டர் வி டேவிட் ஆனந்தராஜ், மிஸ்டர் டி எபிஃபைனி புஷ்பராஜ், மிஸ்ஸஸ் சலோமி மோசஸ். 27ஆம் தேதி மிஸ்டர் பி ஆரோக்கியராஜன், மிஸ்டர் குருஸ்வின் டேனியல். 28ஆம் தேதி மிஸ்டர் ஷியாம் இமானுவேல். 29ஆம் தேதி மிஸ்டர் ஜான்பர்ட் டேனியல், மிஸ்ஸஸ் ஆன்பெல் சாம் டேனி, மிஸ்ஸஸ் ரேணுகா ஜேக்கப், மிஸ்ஸஸ் ஜோஸ்பின் மெர்சி ராணி. 30ஆம் தேதி மிஸ் பெனிட்டா. 31ஆம் தேதி மிஸ்ஸஸ் கேரோலின் தீபா. பிறந்த நாளை காண இருக்கின்றவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கர்த்தர் இவளை ஆஸ்வதிப்பாராக. அவ்வளவுமாக வருகின்ற நாட்களில் திருமண நாட்களை காண இருப்பவர்கள் வருகின்ற 26ஆம் தேதி மிஸ்டர் கே ஜெபசீலன் அண்ட் மிஸ்ஸஸ் சாந்தி ஜெபசீலன். திருமண நாட்களை காண இருக்கின்றவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கர்த்தர் இவர்களை ஆஸ்வதிப்பாராக.
தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிப்போம். திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். வயதானவர்களுக்காக, சுகவீனமுள்ளவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆன்லைன் மூலமாக நடைபெற்று வருகின்ற வகுப்புகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. நல்ல அறிவையும் ஞானத்தையும் தந்து நன்றாக படிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அவனமாக இந்த புதிய கல்வி ஆண்டிலே புதிய வகுப்புகளுக்கு செல்லிருக்கின்ற பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம். இந்த ஆண்டு அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த கொரோனா தொற்று நோய்க்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். முழுமையாக அகற்றப்படுவோம். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து நல்ல சுகத்தியம் பலத்தை ஆண்டவர் கூட்டி கொடுப்பாராக. தொடர்ந்து திருச்சபைக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய நாட்டுக்காக, மாநிலத்திற்காக நாம் ஜெபிப்போம். பேராயத்திற்காக, ஆயர்மார்களுக்காக, ஊழியர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் சீர்திருத்த திருநாள் ஞாயிறு என்பதை நாங்கள் அனுசரிக்கும்படியாக கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 1517 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 திருச்சபை இரண்டாக பிளந்து ஒரு புதிய திருச்சபை உருவாக்கிய நாள் புராட்டஸ்டன்ட் திருச்சபை. இந்த நாளிலே மார்ட்டின் லூத்தர் அவர்களை நினைவு கூறுகின்றோம். திருச்சபை மீது அவருக்கு இருந்த தரிசனங்களுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபை ஆண்டுடைய சரீரம், ஒரு பரிசுத்தமான ஒரு திருச்சபை. ஆகிய திருச்சபையிலே குழப்பங்கள், அக்கிரமங்கள் இருக்கக்கூடாது என்று எண்ணி அது பரிசுத்தமான சபையாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். திருச்சபை இரண்டாக பிரிய வேண்டும் என்பது அவருடைய நோக்கமல்ல. திருச்சபைக்குள் மறுமலர்ச்சி, புத்துணர்வு ஏற்பட வேண்டும் என்று முயற்சி செய்தவர். இரட்சிப்பு ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக, ஆண்டுடைய கிருபையினாலே, விசுவாசத்தின் மூலமாக பெற முடியும் என்பதை மார்ட்டின் லூத்தர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஸ்கிரிப்சர் அலோன், கிரேஸ் அலோன், ஃபெய்த் அலோன், இந்த 3 கோட்பாடுகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நாங்களும் ஆண்டவரே உடைய வேத வசனத்தின் மூலமாக விசுவாசத்தின் அடிப்படையிலே உடைய கிருபை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் எங்கள் கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டு இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே 3 பகுதியிலிருந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். யோசியா ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆணுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், ஜீவிக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஆணுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்பட்டேன் என்று மனம் வருந்தி தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டார். தன்னுடைய மக்களையும் தன்னுடைய பாவங்களுக்காக தங்களை தாழ்த்தி கொள்ளவும், தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும்படியாக அவளை உற்சாகப்படுத்தினவர். சீர்திருத்தம் தனிப்பட்ட வாழ்விலே, சமுதாய வாழ்விலே காணப்பட வேண்டும் என்று விரும்பியவர். எபேசு பட்டணம் ஆதியிலே அவர் கொண்டிருந்த அன்பை அவர்கள் குறைத்து கொண்டார்கள். இருப்பினும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். திருச்சபையிலே சீர்திருத்தம்
கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணினார். அன்பு இல்லாமல் எந்த காரியம் செய்தாலும் அது வீண், ஆண்டவருக்கு முன்பாக மேன்மையற்றது என்பதை ஆண்டவர் தெரியப்படுத்தியிருக்கின்றார். கடவுளின் மீது அன்பு, சக மனிதர்கள் மீது அன்பு இல்லாத வழிபாடு வீண் என்பதை தெரிவிக்கின்றார். ஆக திருச்சபையிலே மாற்றம் வர வேண்டும், திருத்தங்கள் வர வேண்டும், மீண்டும் அன்பு காணப்பட வேண்டும் என்று இங்கே பக்தன் குறிப்பிடுகின்றார். இயேசுவானவர் எருசலேம் தேவாலயத்திலே சீர்திருத்தம் செய்தார். ஆண்டுடைய ஆலயம் பரிசுத்தமான இடம், ஆண்டவர் வசிக்கும் ஒரு இடம். அந்த இடத்தை கள்ளர் கொய்யாக மாற்றிவிட்டீர்களே, வியாபார ஸ்தலமாக மாற்றிவிட்டீர்களே என்று ஆண்டவர் வேதனை அடைந்தார். ஆகிய ஆண்டுடைய ஸ்தலம் பணம் வசூல் செய்கின்ற இடமாக இருக்கக்கூடாது, வியாபார ஸ்தலமாக இருக்கக்கூடாது. தேவன் வசிக்கின்ற ஒரு இடம், அன்பு காணப்பட வேண்டிய இடமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆக இந்த காலை வேளையிலே 3 பகுதியிலிருந்து ஆண்டவரை சீர்திருத்தத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் குடும்பங்களிலும் அப்படிப்பட்ட சீர்திருத்தங்கள் ஆண்டவரை கொண்டு வரவும், அதன் வழியாக உம்மோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டோம். விசேஷமாக வருகின்ற நாட்களிலே பிற நாட்களை காணிக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். மீண்டும் ஆகக்கூடிய கிருபையினாலும் இரக்கத்தினாலுடைய வாழ்க்கையிலே இன்னொரு பிறநாளை காண இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. பிறநாள் ஆசீர்வாதங்கள் நிரப்பும் புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும். அவனுமாக வருகின்ற நாட்கள் திருமணாலை காணிக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த புதிய வருடம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக அமைய கர்த்தர் கிருபை செய்ய சுவாமி. தொடர்ந்து நீர் ஆசீர்வாதம் வழித்து காத்தலும். என்னுடைய திருச்சபைக்காக, திருச்சபைகளுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுகவீனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தில் வேண்டுமாக வேண்டிக்கிறோம். உடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டு கொரோனா தொற்று நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டு உலகம் முழுவதுமாக பரவி அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள் சுவாமி. அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலை தாரும். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தாரும் சுவாமி. இதை எதிர்த்து போராடுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர், அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தங்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் மற்றொடைய சுகத்தை விரும்பி செய்கின்றது ஊழியத்திலே மென்மேலும் பிள்ளை ஆசிரியத்தை காத்தரல வேண்டுமாய் வேண்டிக்கொள்ளும். இடைய நாட்டுக்காக, மாநிலத்திற்காக, அரசாங்க தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நாட்டையும் சமாதான முறை வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்யுவார். எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயர் அலுவலர்கள், ஆயிரமார்கள் குடும்பங்கள், ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். தொடர்ந்து ஆசிர்வதியும். அடியனுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசிரியத்து காத்தவர்கள் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஜானுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசிரியத்தினுடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you all.